ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு நல்ல டேஸ்டான ஸ்வீட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு 1 கப் சவ்வரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. அதில் இருக்க ஸ்டார்ச் போகிற மாதிரி ஒரு வாஷ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா கழுவி அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1 கப் சவ்வரிசிக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி அதை ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க. 5 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே அந்த சவ்வரிசி இழுத்துருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கீ ஊற்றி இந்த சவ்வரிசியை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அதில் அது ஒட்டும். அதனால் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அது தண்ணி எதுக்கு சேர்க்குறோன்னா அது நல்லா வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம். இப்போ தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கலருக்காக பீட்ரூட் ஜூஸ் சேர்க்குறேன். நீங்கள் கேரட் ஜூஸ் கூட சேர்க்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வேகணும். ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக. உங்கள் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலாம், இல்லைனா ஏலக்காய் பொடியே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லா நட்ஸையும் கட் பண்ணி போட்டுங்க. நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, பிஸ்தா போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வெறும் முந்திரி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு அருமையான சவ்வரிசி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்படியே நீங்கள் எடுக்கும் போது அப்படியே வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அப்படியே வழுக்கிட்டு விழும். நீங்கள் இதை சூடாக சாப்பிடும் போது அல்வா சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.